லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இவ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா? ஸ்ரீஜா, ஏய் ஸ்ரீஜா, 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 ஸ்ரீஜா எழுந்துரி. என்னம்மா? என்னடி தூங்கிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? தூக்கம் வந்தது, அதான் தூங்கிட்டா. எந்த பொண்ணாவது இந்த நிலைமையில தூங்குமா? சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. சரி எழுந்துரு. எழுந்திருச்சு உன் புருஷ ரூமுக்கு போ. புருஷ ரூமா? அதாண்டி மைதா மாவு ரூமுக்கு போ. மா, அதெல்லாம் முடியாதுமா. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேமா. ஏய், எதுவா இருந்தாலும் அத நீ நாளைக்கு பேசிக்கோ. என்னது? நாளைக்கு பேசிக்கலாமா? கெட்டுச்சு போ. அந்த மைதா மாவு காலையில டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து நீட்டி உன்கிட்ட சைன் கேட்டா நீ என்ன பண்ணுவ? அவன் கேட்டா நான் போட்டுருவேனா? மா, நீ பயப்படாம வந்து படு, அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஸ்ரீஜா, உன்னை நம்பி நான் வேற மைதா மாவு குடிக்கிற பால்ல வசிய மருந்து கலந்து வச்சுட்டேன். இப்ப நீ போலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. முரண்டு பிடிக்காதடி, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோடி. இல்லனா நாம தாண்டி இந்த வீட்டை விட்டுட்டு தெருவுல போய் நிக்கிற மாதிரி ஆயிடும். மா, கெஞ்சாத, போற. ஸ்ரீஜா, நீ மைதா மாவு ரூமுக்கு போய் லேசா ஆரம்பிச்சா போதும். மிச்சத்தை எல்லாம் நான் மைதா மாவுக்கு கொடுத்த வசிய மருந்து பாத்துக்கோ. சரி, வாய் மூடு. சீக்கிரம் போ. அபி, இன்னைக்கு என் பொண்ணும் மைதா மாவும் ஒண்ணு சேர போறாங்க. அப்புறம் பாருடி மைதா மாவை வச்சு உன்னை நான் என்ன பண்றேன்னு. ஐயோ, இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இவன் கூட இப்படி ரொமான்ஸ் பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், திரும்ப போய் படுத்துக்கலாம். இன்னைக்கு ஸ்ரீஜாவோட பெட்ரூமுக்கு நம்ம தான் காவல். அவ ரூம் வாசல்ல நின்னு இன்னைக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பன்ஸும் வராம பாத்துக்கணும். என்ன டிஸ்டர்பன்ஸ் வராம பாத்துக்கணும்னு பார்த்தா ஸ்ரீஜாவே வந்துகிட்டு இருக்கா. என்ன ஸ்ரீஜா, ஏன் திரும்பி வந்துட்ட? மா, அந்த மைதா மாவு கிட்ட எப்படிமா நல்லா ரொமான்ஸ் பண்ண முடியும்? ஏய், அவன் உன் புருஷன்டி. அவன்கிட்ட எப்படியாவது நீ ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும். மா, இது வரைக்கும் நான் அவனை புருஷனா நினைச்சதும் இல்ல, மதிச்சதும் இல்ல. இது வரைக்கும் நினைக்காம இருந்தா பரவாயில்ல, இனிமே நினைச்சுக்கோ. மா, இல்ல, அதெல்லாம் முடியாது. முடியாதா? நீ முடியாதுன்னு சொன்னேனா நம்ம நடுத்தருவுல நிக்க வேண்டியதுதான். மா, நாம நடுத்தருக்கு போகாம இருக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம். எதுவும் முடியாட்டி இந்த குடும்பத்தை ரவுடிங்களை வச்சு போட்டு தள்ளிடுற. ஆனா என்னால இது மட்டும் முடியாதுமா. ஏய், வயலன்ஸ் உன்னை பைத்தியமாக்கிடுச்சு. அதான் நீ ஒரு பொண்ணுக்கான உணர்ச்சி எதுவுமே இல்லாம இருக்க. நல்லா யோசி. நாம இந்த குடும்பத்தை போட்டு தள்ள ட்ரை பண்ணாமலா இருந்தோம்? நாம எவ்வளவு முயற்சி பண்ணியும் பண்ண முடியலையேடி. இனிமே முடியாதுடி. இனிமே நாம அபிய பழி வாங்கறதுக்கு இருக்கிற ஒரே வழி மைதா மாவு மட்டும்தான். நீ அவனை உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான் நாம நினைச்சதை சாதிக்கலாம். அந்த அபியையும் ஜெயிக்க முடியும். உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். அந்த மைதா மாவை நீ விரோதியா நினைக்காத. உன் புருஷனா நினைச்சு பாரு, உனக்கு ரொமான்ஸ் தானா வரும். நல்லா யோசிச்சு பாரு ஸ்ரீஜா. நான் சொல்றது சரின்னு உனக்கே புரியும். சரி, நீ மைதா மாவுக்கு வசிக்கிற மருந்த கலந்து குடுத்துட்டல? நான் கலந்து குடுத்துட்டேன்டி. அவன் கண்டிப்பா அதை குடிச்சிருப்பான். கண்டிப்பா குடிச்சிருப்பானா? அப்போ உனக்கு கன்ஃபார்மா தெரியாதா? எனக்கு தெரியும். மைதா மாவு பாலை குடிச்சிட்டான். நீ பேசாம உன் ரூமுக்கு போ. சரி, உன்னை நம்பி போறேன். நான் அவன்கிட்ட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதும் பதிலுக்கு அவனும் என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும். அது இல்லாம என்கிட்ட எரிஞ்சு விழுந்தான், நீ செத்த.
இல்ல ஸ்ரீஜா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ போ. ம். நீங்க கூட வர? இல்ல, உனக்கு காவலுக்கு. மா, அதெல்லாம் ஒண்ணும் தேவல. நீ போ. ஆ, சரி, நீ போ. ஹலோ எஸ். சார், சாரி சார். சாரிலாம் எதுக்கு? இல்ல சார், அது வந்து பரவாயில்ல. இவ எதுக்கு இந்த நேரத்துல நம்ம ரூமுக்கு வந்திருக்கா? நாளைக்கு நான் உங்களை பார்க்கறதுக்கு ஆபீஸ்க்கு வரலாம்ல சார்? சார் வாங்க வாங்க. நீங்க வராததுதான் எனக்கு வருத்தமே. நான் வராதது வருத்தமா? அப்போ சந்தோஷனை எதிர்பார்த்துதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தானோ? அப்புறம் உங்ககிட்ட நான் கோவமா நடந்துக்கிட்டதுக்கு சாரி. இனிமே நான் எப்பவுமே அப்படி நடந்துக்க மாட்டேன். அம்மா சொன்னது சரிதான். வசிய மருந்து சந்தோஷம் மாத்திருச்சு. அப்போ நான் நாளைக்கு வரேன் சார். வாங்க. சந்தோஷ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் போகாம இருந்தா நல்லா இருக்காது. அவ மேல இருக்க கோவம் எல்லாத்தையும் மறந்து அவனை மன்னிச்சிட வேண்டியதான். இவ எதுக்கு என்ன பார்த்துட்டு வரா? சார், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் தான் உங்ககிட்ட வீணா சண்டை போட்டேன் சார். சாரி சார். நானும் உங்ககிட்ட தெரியாம சண்டை போட்டுட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். சந்தோஷ்க்கு என் மேல இவ்ளோ ஆசை இருக்குன்னு இவ்ளோ நல்லா தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அவன் கூட எப்பவோ ஒண்ணு சேர்ந்திருப்பேன். சரி, இவ்ளோ நாள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இனிமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இனி உங்களுக்கு தயக்கம் வேண்டாம். உங்களுக்கு தோன்றதை நீங்க செய்யலாம். என்ன சந்தோஷ் எனக்கு தோன்றதை செய்யலான்னு சொல்லிட்டான்? என்ன ஆரம்பிக்க சொல்றானா? எனக்கு வெக்கமா இருக்கே. சரி, பரவாயில்ல, நாமளே ஆரம்பிச்சிட வேண்டியதான். இவ எதுக்கு நம்ம பக்கத்துல வந்து உட்கார்றா? இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி நமக்குள்ள எந்த கேப்பும் வேண்டாம். நம்ம இன்னும் நெருக்கமாக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நெருக்கமா ஆயிட்டா போச்சு. என்ன பண்றா இவ? ஸ்டாப் பண்ண நம்ம ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல சார்? ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தான் நான் வெயிட்டிங். ஆரம்பிச்சிடுறதா? சரி, ஓகே. நாளைக்கு உங்ககிட்ட நான் பேசுறேன். ஓகே சார். ஏய், எதுக்குடி என் மேல கை வச்சிட்டு இருக்க? உன்னதான் என் ரூம் பக்கமே வரக்கூடாது சொல்லியிருக்கல. அதையும் மீறி என் ரூம்குள்ள வந்திருக்க. சரி, ஏதோ திங்ஸ் எடுக்கதான் என் ரூம்குள்ள வந்திருப்பேன்னு நான் அமைதியா இருந்தேன். என் பக்கத்துல வந்து நின்னு நான் பொறுமையா இருந்தேன். என் பக்கத்துல பெட்ல உட்காந்த அப்பவும் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்ப எதுக்குடி என்ன கேட்காம என் மேல கை வைக்கிற? என்ன இப்படி பேசுற சந்தோஷ்? நானும் உன்கிட்ட வந்து உட்கார்ந்த. நீ தானே என்ன வாவான்னு கூப்பிட்ட. இனிமே நமக்குள்ள எந்த கேப்பும் வேண்டாம், இன்னும் நம்ம நெருக்கமாகணும்னு சொன்ன. என்னது? நான் சொன்னனா? அது உனக்கு இல்லடி. போன்ல என் கிளைண்ட் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட தான் கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருக்க நீ நினைச்சிட்டு இருக்கியா? அது கனவுல கூட நடக்காது. என்ன இது? சந்தோஷ் இப்படி பேசுறான். அப்போ அம்மா கொடுத்த வசிய மருந்த சந்தோஷ் சாப்பிடலையா? இல்ல வசிய மருந்து வேலை செய்யலையா? நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து
எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது தெரியாம. ஏய், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னடி முழிக்கிற? உனக்கு தெரியும் தானே? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது உனக்கு தெரியும்னு. அப்போ நான் எங்க அம்மா சஞ்சீவ் எல்லாம் பேசினத நீ போற மாதிரி போய் ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டிருக்க. இப்படி அடுத்தவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறது ஒரு பொழப்பாடி. என்னடி முறைக்கிற? நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட கூடாதுன்னு பிளான் பண்ணி என்ன மயக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கல. உன்னெல்லாம் இந்த ரூம்குள்ளே நான் சேர்க்க மாட்டேனே. நீ மயக்கனா நான் மயங்கி உன் கூட ஒண்ணு சேர்ந்துருவேனா? உனக்கு அறிவு வேண்டாம்? சந்தோஷ், வார்த்தை தப்பா போகுது, பார்த்து பேசு. கட்டின புருஷனையே கரெக்ட் பண்ண வந்திருக்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? எப்படி எப்படி நீயும் உங்க அம்மாவும் எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? மைதா அம்மாவா? அப்படிதானே நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து எனக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த மைதா அம்மாவு நாளைக்கு உன்னையும் உங்க அம்மாவையும் என்ன பண்ண போறேன்னு பார்க்க தானே போறீங்க. என்னடி முறைப்பு? அப்படியே அரைஞ்சனா ஏன் வெளியே போடி. விஷத்துக்கு பிறந்த விஷம் காம இருந்த என்ன வந்து டென்ஷன் பண்ணிட்டான். முதல்ல இவ உட்கார்ந்த இந்த பெட்டை தூக்கி வெளியே எறியணும். இந்நேரம் சந்தோஷ ஸ்ரீஜாவும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள கசமுசா நடந்திருக்கும். ஐயோ, நினைச்சு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அபி, இனிமே ஸ்ரீஜாவுக்கு சந்தோஷ அடிமடி. பார்த்துக்கிட்டே இரு. சந்தோஷ வச்சு உன்னை நான் என்ன பண்றேன்னு முன்னாடியே பண்ணிருக்கணும். இத நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இப்பவாவது தோணுச்சே. ஸ்ரீஜா, என்னடி இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? ஒருவேளை சந்தோஷ் டயர்ட்னஸ்ல தூங்கிட்டானா? அதான் உன் சந்தோஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கியா? நான் அவனுக்கு கொடுத்த வசிய மருந்து செமையா வேலை செஞ்சிருக்குமே. நீ சந்தோஷ் ரூம்குள்ள போனதும் அவன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கி இருப்பானே. வெளியே போடி. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ என்கிட்ட சொல்லலனாலும் அங்க இதுதான் நடந்திருக்கும் எனக்கு தெரியும். ஏய், என்னடி வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கா? வெக்கப்படாத ஸ்ரீஜா. உன்னையும் சந்தோஷையும் சேர்த்து வைக்கிறது இந்த அம்மாவோட கடமை. உன் வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்ச இந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கொடுத்துரு ஸ்ரீஜா. யோசிக்காதடி. எதுக்கு ஸ்ரீஜா அம்மாவை அடிச்ச? நீ பண்ண வேலைக்கு உன்னை அடிக்காம கொஞ்சம் வாங்களா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அந்த மைதா மாவு கிட்ட எல்லாம் என்னால ரொமான்ஸ் பண்ண முடியாதுன்னு? கேட்டியா நீ முண்டம்? செவனேன்னு தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி வசிய மருந்துன்னு ஒரு கண்ட கர்மத்தை கொடுத்திருக்கேன். இனி அவன் உன் காலை சுத்தி சுத்தி வருவான். நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவான், ரொமான்ஸ் பண்ணுவான்னு சொன்ன. நானும் அதை நம்பி போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். ஏய், இம்பாசிபிள். என்ன ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்க? நான் கொடுத்த வசிய மருந்து வேலை செய்யலையா? கிழிச்சுது. அந்த சந்தோஷ் மலமாடு என்ன போய் காட்டெருமை அது இதுன்னு சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்தினா தெரியுமா? இது வரைக்கும் இப்படி ஒரு அவமானத்தை நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்ல. இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். இல்ல ஸ்ரீஜா, வசிய மருந்து வேலை செஞ்சிருக்கோம். I think you are somewhere mistaken. நான் இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் வசிய மருந்து வேலை செய்யல. நான் சொல்றேன் உன்ன. ஐயோ ஸ்ரீஜா, சொல்லியா? உன்னை நான் மிதக்க போறேன். நீ வேண்டாம் வேண்டாம் பாரு. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்க? ஐயோ, நான் ராட்சசியா? நான் உனக்கு ராட்சசியா? நான் உனக்கு ராட்சசியா?
வேண்டாம் ஸ்ரீஜா, அம்மா வடிக்கிறது பாவம்டி. அந்த பாவம் உனக்கு வேண்டாண்டி, விட்டுருடி. அப்படியா? சரி, நான் உன்னை கொன்னுறேன். அப்படிலாம் பண்ணிடாத ஸ்ரீஜா. உனக்குன்னு இந்த வீட்ல இருக்கிறது நான் மட்டும்தான். நானும் போயிட்டா நீ தனி மரம் ஆயிடுவ. நீ என் கூட இருந்து இம்சை பண்றதுக்கு நான் தனி மரமா இருக்கிறதே ரொம்ப மேல். ஐயோ, ஐயோ, வேண்டாம், வேண்டாம். ஐயோ, போச்சு. இனி இன்னொரு வாட்டி எனக்கு ஐடியா குடுக்கறேன்னு வந்த, இப்ப அடிச்ச மாதிரி திரும்ப அடிக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் உன் கழுத்து நெரிச்சு அப்படியே கொன்னுருவேன். அந்த மைதா மாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த வசிய மருந்து இவளுக்கே ஒர்க் அவுட் ஆகல. இவ அப்பாவுக்கு கொடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆச்சே. ஒருவேளை எக்ஸ்பைரி ஆயிடுச்சோ? அந்த வைத்தியர் பண்ணாட பய எக்ஸ்பைரி ஆகாதுன்னு சொன்னானே. ச்சே, இப்படி ஆயி போச்சே. என்ன திடீர்னு இன்னைக்கு தப்பு தப்பா தோணுது? இருக்காளே. சஞ்சீவ், நீ ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது ரொம்ப தப்பு. பேசாம படு. பார்க்காதன்னு சொல்றேன்ல. தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி மார்க்கமாவே இருக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. வேற சில மாதிரி இருக்காளே. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. டேய் சஞ்சீவ், சொன்னா கேட்க மாட்டேன். நீ பண்றது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? இவ ஏன் பொண்டாட்டி நான் பார்க்க கூடாதா? போட. டேய் பார்க்கலாம்டா. ஆனா நீ பாக்குறதுக்கு அப்புறம் பண்ண போறதா ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. நீ போ. ரொம்ப நாள் ஆச்சுரா. சொன்னா கேட்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் போக கூடாதா? நான் போவேன். என்ன பண்ணிட்டு இருக்க சஞ்சீவ் இந்த நேரத்துல? என்ன பண்ற சஞ்சீவ்? அது ஒரு எக்ஸசைஸ் அபி. எக்ஸசைஸா? என்ன நடுராத்திரியில புதுசா? இது வந்து ஃபேஸ் எக்ஸசைஸ். ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணா
இந்த மசில்ஸில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரையுமா. அதனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓ. அபி நீ ட்ரை பண்ணி பாரு. டேய், என்ன பண்ண வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றது மட்டும் இல்லாம அமைதியா தூங்கிட்டு இருந்தவளையும் எழுந்து உட்கார வச்சு அவளையும் பண்ண வச்சுட்ட. இதையே பண்ணிக்கிட்டு இருக்க.